வரலாறு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு படிக்கணும். அதை விட்டு ஒண்ணுமே இல்லாம 1933க்கு பிறகு இந்த சமூக எஸ்சி பட்டியல் வந்தோம்னா அதை பிடிச்சிட்டு தொங்குறேன். நீ எஸ்சியில தானே கிடக்கிற, நீ தாழ்த்தப்பட்ட எந்த தாழ்த்தப்பட்டவங்களோட கோயில முதல் மரியாதை கொடுக்குறாங்க அதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஆன்மீகத்தில் இந்த சமூகம் யாருன்றது எல்லா சமூகம் பார்த்துட்டு இருக்குது. இன்னைக்கு நேரடியாக நம்மளோட ஒவ்வொரு ஊடகங்கள்லையும் நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம், எல்லா ஊடகங்கள்லையுமே. அப்ப இதுல இருந்தே தெரியுது ஆன்மீக தளத்துல நம்ம மீண்டும் அதில் இயங்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த திமுக அரசு, திமுகன்னு சொல்ல முடியாது, பொதுவாக இந்த திராவிட கட்சியில் வந்தாலே தொடர்ந்து தென் மாவட்டங்களில் படுகொலை, எதுவும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் படுகொலை அரங்கேற்றப்படக்கூடிய. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒன்று இந்த விஷயத்தில் மென்ஷன் பண்ணோம். அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் யாராவது ஒருத்தவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கில் மிஞ்சி போனால் காவல்துறை ஒரு 6 பேரை எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் ஒரு 8 பேர் பதிவு செய்வாங்க. நேற்றைய முன்தினம் மறவர் சமூகத்தில் ஒரு இறப்பு ஒன்று நடந்திருக்குது. அதில் 48 பேர் மீது காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமூக ஆர்வலாக செய்யக்கூடிய நம்ம தங்கச்சி நந்தினி மல்லத்தியோட கணவர் மச்சான் ஐயப்பன் அவர்கள் கை செஞ்சு கொண்டு போய் அவர் இந்த வழக்கிலே இல்லை. அவர் இந்த மாதிரி இதில் விட்டு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே அவர் பிள்ளைக்கு எந்த வழக்குமே இல்லை, சம்பந்தமே இல்லாமல் காவல்துறை திணிச்சு விடுது. அவர் இதெல்லாம் இல்லாமல் விட்டு அதை வெளியில் வந்துட்டாங்க. அப்போ இதே மாற்று சமூகத்துக்குன்னா 48 மேலே எஃப்ஐஆர் போடுற இதே காவல்துறை தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இன்னைக்கு அண்ணன் ராமர் பாண்டியன்லேருந்து அன்பு தம்பி தீபக் பாண்டியன்லேருந்து முத்துமனவுலேருந்து இன்னும் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் படுகொலை நடக்குது. ஏன் இந்த காவல்துறை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு மட்டும் இப்படி ஒரு அநீதியை நீங்க விளைவிக்கிறீங்க? என்ன அந்த சமூகம் உங்களுக்கு பண்ணுச்சு? ஒரு இளைஞர் ஒரு சமூகத்தில் எழுச்சியா இருக்கேன் அப்படின்னா அந்த இளைஞரை தேடி மேல தப்பு பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆட்டை கண்டிச்சு அனுப்பலாம். 2ஆம் முறை தப்பு பண்றானா அடிச்சு கூட நீங்க அனுப்பலாம். 3ஆவது முறை அதே தப்பா செய்யறானா அவர் மேல நீங்க வழக்க போடலாம். ஆனா சின்ன பேச்சுவார்த்தைக்கு போனாலே, ஏதாவது சின்ன ஒரு பேச்சு பேசினாலே அந்த இளைஞர் மேல முதல்ல ஒரு கேஸை போட்டுறீங்க வழக்க. அதுக்கப்புறம் மறுபடி வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பையன் சம்பந்தமே இருந்திருக்காது, அந்த பையன் எங்கிட்ட இருந்திருப்பான், அந்த பையன் மேல ஒரு வழக்கை போட்டுறது. அப்ப குற்றப்பு கேஸை போட்டு ஒரு இளைஞரோட வாழ்க்கையை சீரழிக்கிறதே ஒட்டுமொத்த காவல்துறை நான் சொல்லல, ஒரு சில காவல்துறை நான் சொல்றேன். ஏன்னா இந்த காவல்துறையில எத்தனையோ நல்ல உள்ளவர்கள் இருக்காங்க, ஒரு சில காவல்துறை நான் சொல்றேன். ஏன் உங்களுக்கு இந்த வன்மம், இந்த சமூகத்து மீது மட்டும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு வன்மம் இருக்கு? நீங்க காவல்துறை இன்னைக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க அப்படின்னா சாதி மதம் இனங்கள் கடந்து நீங்க வேலை செய்யணும். அதுக்குள்ள எப்படி உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் வருது? தப்பு பண்ண யாரா இருந்தாலும் கண்டிங்க தண்டிங்க, வேணாம்னு சொல்ல வரல. இப்ப நாங்க சொல்றதான் முதல் நடந்த பிரச்சனைக்கு 48 பேர் மேல வழக்கு போறதுக்கு என்ன காரணம்? பாவம் நந்தினி மல்லத்தி ஒரு பையனை வச்சுட்டு அது சாமி ஏதோ சமூக பணிகள் செஞ்சுட்டு இருக்குது. இப்ப நீங்க அவரோட கணவரத்துக்கு உள்ள வச்சு இன்னும் எண்ணற்ற பேர் இளைஞர் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா அந்த பெண்ணு ரொம்ப வருத்தப்படுது, சமூகத்தில் இயங்க முடியல, என்னோட சமூக வேலை இயங்க கூடாதுங்கிறக்காண்டி காவல்துறை திட்டமிட்டே இந்த பகுதியில் பண்ணுது அப்படின்றத தங்கச்சி வருத்தப்பட்டு சொல்லுது. அப்ப தொடர்ந்து தென் மாவட்டத்தில் நடத்தக்கூடிய படுகொலை காவல்துறைக்கும் தெரியும், இந்த அரசுக்கும் தெரியும், இது யாரு எந்த மாதிரி கூலிப்படையை செய்துங்கிறது தெரியும். அவங்களை ஏன் கண்டிக்க மாட்டேங்குது? சட்டங்கிற எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே, எல்லாத்துக்குமே அது சரியா பயன்படுத்த வேண்டியது தானே. நாங்க காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் இந்த பொதுக்கூட்டம் வழியாக, தயவு செஞ்சு தப்பு யார் செஞ்சாலும் எந்த சமூகம் செஞ்சாலும் தண்டிங்க, நாங்க வேணாம்னு சொல்ல. ஆனா அப்பாவி இளைஞர் மீது வழக்குகளை பதிவு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்காதீங்க, உங்களோட காலத்தொட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்க சமூக இளைஞர்கள் இப்பதான் படிச்சு கொஞ்சமா முன்னேறாங்க. இந்த நல்ல கட்டப்பத்தி ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கூடிய இளைஞர்கள் சம்பந்தமே இல்லை, வேட்டு போட்டது மரபு சமூகத்தை சார்ந்த ஒரு சில இளைஞர்கள். ஆனா வழக்குக்கு பிடிச்சிட்டு போனது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு பாதிக்கப்பட்டவன் அவன், கை செஞ்சு கூட்டு போனது அவன். அதுக்கப்புறம் அண்ணன் தமிழ்மாறன் அண்ணன் ஜெயக்குமாரன் இவங்கெல்லாம் போய் பேசி அதெல்லாம் முடிச்சு அப்புறம் கொண்டு வராங்க. இப்ப யாரெல்லாம் அந்த சிக்கலை உருவாக்குனாங்களோ அவங்க மேல 7 பேர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த மரபு சமூகம் சார்ந்த இளைஞர். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, தப்பு ஒருத்தம் பண்றான், தப்பு பண்றவனா தண்டிக்க மாட்டேங்கிறீங்க, தப்பு பண்ணாம ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்கிறவன் மீது வழக்கு போட்டீங்க அப்படின்னா இந்த சமூகம் இந்த மண்ணில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க மட்டும் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனால தொடர்ந்து தேவேந்தர் மீது தொடர்ந்து படுகொலையும் தாக்குதலும் நடத்தக்கூடியத காவல்துறை இரும்புக்காரம் கொண்டு அடக்கணும்ன்றத இந்த காணொலி வாயிலாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கேட்டுக்கிறேன். 3வது
போதையில் மூலிகை தமிழகத்தை காப்பாற்ற தவறிய தமிழக அரசு. உண்மைதான். இப்போ நேற்றுக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் நடந்துச்சு, இங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையுமே தெரியும். ஒயின் ஷாப் முன்னாடி காவல்துறையை ஒரு சில இளைஞர்கள் வந்து அடிச்சு அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. ஆனால் அந்த மாதிரி இளைஞர்களை காவல்துறை கையை காலம் ஒடிக்கணும், தப்பே கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, எனக்கு தவறு செய்யக்கூடாது. காவல்துறை அத்துமீறி இருக்கலாம், இல்ல காவல்துறை அவர்களை தகாத வார்த்தையில் பேசியிருக்கலாம். இன்னைக்கு எல்லார் கையிலையும் போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. காவல்துறை என்ன தவறுதலா பேசுது, அதை நீங்க ஆதாரபூர்வமா வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கலாம். ஆனா காவல்துறையை காட்டு முறைத்தனமா நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னா அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? போதை. அப்ப இன்னைக்கு மதுங்கிறது தாண்டி கஞ்சாங்கிறது அதிகமா கிராமங்கள் வந்து புழக்கமாயிருச்சு. இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டிய காவலர்களோட கடமை. அங்க நடந்த விஷயம் கஞ்சா போதையிலும் மது போதையிலும் நடந்த விஷயம். அப்ப இந்த மது போதையினால எத்தனை இளைஞர்கள் வந்து சீரழிக்கப்படுறாங்க. கண்டிப்பா அந்த இளைஞர்களுக்கு நேற்று நடந்த நிகழ்வுக்கு கண்டிப்பா அந்த இளைஞர்களுக்கு கண்டிப்பா சரியான தண்டனை கிடைச்சிட போகுது. இது தேவையில்லாத ஒரு விஷயம், இந்த மதுவால தான் நடக்குது. அப்ப இந்த மதுங்கிற மதுபான கடையை முற்றிலும் அகற்றணுன்றத இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலா வந்து கேட்டுக்கிறோம். இறுதியாக அரசியலில் கொடுக்கப்பட்ட 3% உள்ளொதுக்கீடு. அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இன்னைக்கு பட்டியல் வெளியிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். பட்டியல் வெளியிடத்தை நோக்கி போகும்போது நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அட்டன்மார்களே நம்ம பட்டியலை விட்டு வெளியே போட்டோம்னா நமக்கு சலுகை கிடைக்காது, இதில் இருந்தால் தான் நமக்கு சமூக சலுகை, இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய அண்ணங்கள் சொல்றாங்க. இப்போ அருந்ததியில் கொடுக்கப்பட்ட 3% உள்ளொதுக்கீடு வந்து செல்லும் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிருச்சு. அப்போ இதில் பெரும்பான்மையா அந்த ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வரணும்னு நினச்சி தவறிட்டேன். கண்டிப்பாக அந்த காணொலி பதிவு செய்யும்போது நான் அதை பதிவு செய்கிறேன் பாருங்க. பெரும்பான்மையான எஸ்சியில் இருக்கக்கூடிய பறையர்களாக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர்களாக இருக்கட்டும், இன்னும் அந்த பட்டியலுக்கு 78 சாதிகளுக்கு 78 சாதிகளும் பாதிக்குது. ஏன்னா இவங்க தான் அரசு துறையில் இவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுது. ஆனால் இடப்பங்கீடு அவங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வேணாம்னு சொல்லலை. அவங்களுக்கு கொடுத்த இடப்பங்கீடுக்கு நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கலை. ஆனால் இதில் இருந்து எடுத்து கொடுக்காதீங்க. இன்னைக்கு எப்படி வந்து உயர்ந்த பட்டியலில் உள்ளவங்களுக்கு தனியாக 10% கொடுத்தீங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுங்க. இந்த சமூக பட்டியலில் இருந்தும் ஒரு பயன் இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எஸ்சியில் இருக்க கோட்டாவில் நல்லா உள்ள வந்துடுறீங்க அப்படின்னு. அந்த அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் அந்த கட் ஆஃப் மார்க் எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் சமரசம் கூட புத்தகம்னா நமக்கு தான் கூடவே வருது, ஒரு பாயிண்ட் கூட தான் நமக்கு தான் வருது. அப்போ அந்த பட்டியலில் இருந்தால் நமக்கு என்ன, இல்லாட்டி நமக்கு என்ன? நிறைய பேர் சலுகை வாங்கிறீங்க. அதாவது மாற்று சமூகங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் என்னன்னா, நீங்கள் வந்து சலுகை வாங்குறீங்க அப்படின்னு. சலுகை எல்லாத்தையும் தான் கொடுக்குறாங்க. அதாவது 1 ரூபா எடுத்தாலும் கை நீட்டினாலும் பிச்சை தான், 10 ரூபா வாங்கினாலும் பிச்சை தான். பிச்சை எடுக்கிற இல்லடா 1 ரூபா 2 ரூபா 10 ரூபாங்கிறது. எல்லாருமே அரசுகிட்ட பிச்சை வாங்குற. இதில் எஸ்சியில் விட பிசி எம்பிசி இதில் இருக்க நீ தான் அதிகமாக வாங்குற. என்னமோ அரசுகிட்ட சலுகையே வாங்காதாலு நான் ஆண்டா பரம்பரை, நான் அரச பரம்பரை சொல்ல வேண்டியதானே? தேவேந்திர குல வேளாளர் சொல்ற மாதிரி நீ சொல்ல வேண்டியதானே? எனக்கு இடஒதுக்கீடு கூட வேணாம், சலுகை கூட வேணாம், பட்டியலேருந்து வெளியேறான்னு நாங்கள் முதல்ல போராடணும். இந்த மாதிரி நீ சொல்லு. அதை விட்டு சலுகையில் தான் நீ முன்னேறுற. உங்களுக்கு சலுகையில் தான் வந்து எல்லாமே கிடைக்குது. இங்கே படித்து பொதுக்கோட்டாவில் போகக்கூடிய எத்தனை தேவேந்திர குல வேளாளர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் வந்து பட்டியலில் இருப்பதனால் ஒரு பயனும் நமக்கு கிடையாது. இந்த பட்டியல் வெளியேற்றமே பாண்டியர்களின் எழுச்சி தொடரட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.